நிவாரண பலி நாள் பண்டிகையை பற்றி நம்ம லேவியராகமும் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல 31வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியும் அண்ட் 34வது வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண நாள் பண்டிகை எப்படி அனுசரிக்க வேண்டும், எதற்காக அனுசரிக்க வேண்டும் என்பதை குறித்து விவரமாக தெளிவாக இந்த வேத பகுதியில இருக்கிறத நாம பார்க்கிறோம். இதை பற்றி நாம இன்றைக்கு விரிவாக நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, இப்போ எபிரேய நாள் காட்டின்படி 7வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே ஏறக்குறைய யூதர்களுக்கு ஒரு பண்டிகை நாளாகவே இருக்கிறது. இந்த 7வது மாதம் 3 பண்டிகைகள் இருக்கிறது. அண்ட் 7வது மாதத்துடைய முதல் தேதி ரோஸ் அஷானா அப்படிங்கிற பண்டிகை, எக்கால பண்டிகை. அது ஒரு நாள் மாத்திரமே. அண்ட் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் பண்டிகை, இதுவும் ஒரு நாள் மாத்திரமே. அண்ட் அதோட கூட 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கூடார பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த லேவியராகமும் 23வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இது யூதர்களுடைய பண்டிகை இல்லை. நம்ம அந்த 23வது அதிகாரம் லேவியராகமம் அண்ட் 23வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரின் பண்டிகை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது கர்த்தருடைய பண்டிகை. சரி, அப்போ இந்த 7வது மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 பண்டிகைகள் வரிசையாக வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பாவ நிவாரண பலி நாள் பண்டிகை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த பண்டிகை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஆப்ஷனாக கொடுக்கப்படவில்லை, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவ நிவாரண பலி பண்டிகை கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் இத கம்பல்சரி இதை பின்பற்ற வேண்டும், இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும், இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ண ஆக வேண்டும். ஆனால் அந்த 70 வருடமும் இந்த 16 வருடமும் இதை அவர்கள் அனுசரிக்கவில்லை. இந்த பாவ நிவாரண பலி பண்டிகை கொடுக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யோம் கிப்பூர் இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே, ஆண்டவர் சொன்னபடியே ஆசாரிப் கூடாரத்தை அவர் முழுவதுமாக கட்டி முடிக்கிறார். 9ஆம் மாதம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்படுகிறது. அதனுடைய பிரதிஷ்டை 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இத லேவியராகமும் 8வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல நாம இதை பார்க்கிறோம். ஓகே, இந்த ஆசாரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த பிரதிஷ்டை 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 8வது நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவியராகமும் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ ஆகிய இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய அக்கினியை கொண்டு கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறார்கள். சோ அந்நிய அக்கினி அளவிட்டால் அந்நிய காரியங்கள் எந்த ஒன்றும் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் வரக்கூடாது. ஆரோனுடைய பிள்ளைகளாக இருந்த நாதாபும் அபியூவும் இவர்கள் ஆசாரியர்கள். இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அந்த ஆலயத்திற்குள்ளார, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளார கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறார்கள். அது அந்நிய அக்கினி. அப்ப அந்நிய அக்கினி வந்ததுனால என்ன நடக்குது? லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி இவர்கள் இருவரையும் பட்சித்து போடுகிறது. யார் எதை செய்ய வேண்டுமோ அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும்.
தாவீது ஆசாரிப்பு கூடாரத்தை அமைத்த பிறகு அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா உடன்படிக்கை பெட்டியை வண்டியில கொண்டு போறாங்க. போகிற வழியில ஒருவன் அது கீழே விழுவதை தடுக்க முயற்சி செய்கிறான். பட் அவன் மேல் கர்த்தருடைய சாபம் வருகிறது. ஏன்னா அதை அவன் செய்யக்கூடாது. அதே போல கர்த்தருடைய அக்கினிய ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ தலைவர்கள், தலைவிகள் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம பொறுப்பு என்னவோ, நம்ம கடமை என்னவோ, நாம் என்ன செய்யலாமோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். அந்த பவுண்டரியை தாண்டி நாம் கட்டாயமாக போகக்கூடாது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். ஓகே, இப்ப இங்க நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சமூகத்துல அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால அவர்கள் கர்த்தருடைய அக்கினினாலே பட்சிக்கப்பட்டார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவ நிவாரண பலி நாள் பண்டிகைய அனுசரிக்கும்படி ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிறார். இது ஒவ்வொரு வருடமும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி யாரும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகையை அனுசரிக்கும்படி கட்டளையிடுகிறார். ஓகே, இதுதான் இந்த பண்டிகையினுடைய பின்னணி. இந்த பண்டிகை வந்ததுடைய பின்னணியை நாம பார்க்கிறோம். ஓகே, இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? யோம் கிப்போர் இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பண்டிகையை அனுசரிக்கும்படி சொன்னார்? லேவியராகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில அந்த நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நம்பர் 1, கர்த்தருக்கு முன்பாக நமது ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். என் ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பாக அடிபணிய வைக்க வேண்டும். இது நோக்கமாக இருக்கிறது. 2வது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடன் நெருக்கமாக வாழ வேண்டும். பாவம் பெருகும் போது தேவ கோபம் வருகிறது. அப்ப அப்படின்னா இங்க தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோட கூட நெருக்கமாக வாழ வேண்டும். அண்ட் 3வது, பாவத்தினால் வரும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அண்ட் மக்களுக்கு நம் மூலியமாக இந்த பலி பண்டிகையை அனுசரிக்கிற ஒவ்வொரு நபரும் இந்த பண்டிகை நாட்கள்ல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இப்போ இதற்காகத்தான் இந்த பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. அப்ப நம் மூலியமாக மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப கவனிக்கணும், நம்ம ஆண்டவர் இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகையை எதற்காக அனுசரிக்கும்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. பட் இஸ்ரவேல் மக்கள் இந்த நோக்கத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு அழிந்து போகிற மனிதன் கெதலியா அவன் மரித்து போனதற்காக அவனுக்காக உபவாசம் இருந்தார்கள். அதனால யாருக்காவது நன்மை நடக்குமா அப்படின்னா இல்லை. நம்ம ஆத்மா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு கூட நெருக்கமா இருக்கணும். பாவத்தின் தண்டனிலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நம் மூலியமா மக்களுக்கு நன்மை நடக்கும். இதுதான் இந்த பாவ நிவாரண பலி பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வேளையில நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு 9 காரியத்தை
நம்மை பரிசோதிப்பதற்காக, நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக. ஏன்னா இது மிக மிக முக்கியமானது. நான் தான் ஆண்டவருக்கு முக்கியமானவன். பலி முக்கியமானது அல்ல, காணிக்கை முக்கியமானது அல்ல, ஆராதனை முக்கியமானது அல்ல, ஜெபம் முக்கியமானது அல்ல, உபவாசம் முக்கியமானது அல்ல. இதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் ஆண்டவருக்கு முக்கியமானவன். இதுக்கு பிறகுதான் மீதி எல்லாமே. ஓகே, நான் சரியாக இல்லாம மத்தது எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எந்த ஒன்றுக்கும் உபயோகமானது அல்ல. உதாரணமாக சவுல் கிட்ட சாமுவேல் சொல்றாரு, இந்த பலியை ஆண்டவர் விரும்பவில்லை, உன்னையத்தான் விரும்புகிறாரு, உன் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். அப்ப அப்படின்னா இந்த வேலையில ஒரு 9 கேள்விய நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே இந்த 3 கட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுல ரொம்ப சிறப்பா இருக்கிறேன், நான் இதுல பெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க. ஓகே, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐம் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க. ஓ மை காட், ஐ எம் சாரி, நான் இதுல அவ்வளவு இல்லை அப்படின்னா அதை டிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த கட்டத்தை ஜஸ்ட் வேகமா நீங்க போட்டுக்கொள்வீங்க அப்படின்னா நம்மளே டெஸ்ட் பண்ணி கொள்வதற்கு, தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு உபயமா இருக்கும். இங்க நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்த விரும்புறேன். நாம எவால்வேட் பண்ணல அப்படின்னா நம்மள வேறு ஒரு நபர் நம்மளை எவால்வேட் பண்ணுவாங்க. நாம தற்பரிசோதனை செய்து கொள்ளல அப்படின்னா நம்மள வேறு ஒரு நபர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 1, நான் தேவனுடன் எப்படி இருக்கிறேன், வசனத்தின்படி வாழ்வதில் நான் எப்படி இருக்கிறேன். தேவனோ கூட நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா வசனத்தை பேஸ் பண்ணித்தான். அப்ப வசனத்தின்படி வாழ்வதில் நான் எப்படி இருக்கிறேன். நமக்கு நாமளே டிக் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நான் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அங்க டிக் பண்ணுங்க, நன்றி அப்படின்னா அங்க டிக் பண்ணுங்க, நான் அதுல ரொம்ப குறைவா இருக்கேன் அப்படின்னா மோசத்தை டிக் பண்ணுங்க. நாம் தேவனோடு கூட வாழ்வதில் எப்படி இருக்கிறேன். 2வது, நான் தேவனுக்காக எப்படி இருக்கிறேன். நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் எப்படி இருக்கிறேன். நான் தேவனுக்காக கொடுப்பதில் எப்படி இருக்கிறேன். நான் தேவனுக்காக என் நேரத்தை, என் உழைப்பை, என் திறமைய, என் வரத்தை, ஸ்தோத்திரம் எனக்கு உண்டானதை நான் கொடுப்பதில் எந்த அளவில் நான் இருக்கிறேன். ஊழியம் செய்வதில் நான் எந்த லெவல்ல நான் இருக்கிறேன். சிறப்பு அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க, நன்று, மோசம் எதுவோ அதை நீங்க டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் 3வது, நான் மற்றவர்களுடன் எப்படி இருக்கிறேன். மற்றவர்களோடு கூட உறவில் நான் எப்படி இருக்கிறேன். மற்றவர்களுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக, நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கிறேனா. என்னைய மக்கள் நம்புகிறார்களா. என் உறவு அவங்களோட கூட எப்படி இருக்கிறது. என்னுடைய அந்த உறவு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா. மக்கள் அவங்களுடைய ரகசியத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்களா. நான் மற்றவர்களுடன் எப்படி இருக்கிறேன். 4வது, நான் மற்றவர்களுக்காக எப்படி இருக்கிறேன். ஒருவருக்கொருவர் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாக இருங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். நிறைய இருக்கு. இந்த ஒருவருக்கொருவர் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன். நான் மற்றவர்களுக்காக
எப்படி இருக்கிறேன்? நான் என்னுடன் எப்படி இருக்கிறேன்? நேர்மையில் நான் என்னுடன் எப்படி இருக்கிறேன்? ஒழுக்கத்தில் என்னுடன் நான் எப்படி இருக்கிறேன்? கண்ணியம் காப்பதில் என்னுடன் நான் எப்படி இருக்கிறேன்? கட்டுப்பாட்டில் நான் என்னுடன் எப்படி இருக்கிறேன்? இப்ப நான் என்னோட கூட எப்படி இருக்கிறேன்? ஆறாவது, நான் எனக்காக எப்படி இருக்கிறேன்? அதுவும் முக்கியமானது. நான் மற்றவங்களுக்காக எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல எனக்காக நான் எப்படி இருக்கிறேன் அதையும் பார்த்து கொள்ள வேணும். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அப்ப அப்படின்னா நான் என்னைய நேசிக்கணும். ஓகே. ஒரு முறை ஒருத்தவங்க அவங்க ஸ்டேட்டஸ்ல இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க. உங்களை நீங்கள் ரசிக்கவில்லை என்றால் நீங்கள் மற்றவர்களை ரசிக்க முடியாது. உங்களை நீங்க ஒழுங்காக பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்க மற்றவர்களை எப்படி பார்த்து கொள்ள முடியும்? அப்போ எனக்காக நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒழுங்கா தூங்குறேன்னா, ஒழுங்கா சாப்பிடுறேன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றேன்னா, நான் எனக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்கிறேன்னா, நான் எப்படி இருக்கிறேன் எனக்காக? என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நான் எப்படி இருக்கிறேன்? என் குடும்ப உறுப்பினர்களோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? என் மனைவியோட, என் கணவனோட, என் பிள்ளைகளோட. இது மிக முக்கியமானது இந்த ரவுண்டு. ஓகே. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என் மனைவி கணவனோட, என் பிள்ளைகளோட, அடுத்தது என் அம்மா அப்பாவோட, என் மாமனார் மாமியாரோட, அண்ட் அதுக்கப்புறம் என் அண்ணன் அக்காமாரோட, சகோதரர்களோட, அண்ட் தென் என்னுடைய மனைவியுடைய தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களோட கூட என் உறவு முறை எப்படி இருக்கிறது? என் மருமகனோடு கூட என் உறவு முறை எப்படி இருக்கிறது? என் மருமகளோடு கூட உறவு முறை எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு கூட என்னுடைய உறவு முறை எப்படி இருக்கிறது? எட்டாவது, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நான் எப்படி இருக்கிறேன்? அவர்களை பொறுப்பெடுப்பதில், என் மனைவியை பொறுப்பெடுப்பதில், என் பிள்ளைகளை நான் பொறுப்பெடுப்பதில், என் மருமக்களை நான் பொறுப்பெடுப்பதில், என் பேர பிள்ளைகளை நான் பொறுப்பெடுப்பதில், என்னுடைய அம்மா அப்பாவை நான் பொறுப்பெடுப்பதில் மிக முக்கியமானது அம்மா அப்பா. அந்த உறவுல நான் எப்படி இருக்கிறேன்? பொறுப்பெடுப்பதில். அண்ட் 9வது, நான் என்னுடைய சபையில் எப்படி இருக்கிறேன்? ஐக்கியமாக இருப்பதில் நான் எப்படி இருக்கிறேன்? என் ஊழியரோடு கூட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சபை மக்களோடு கூட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அண்ட் சபையில் எனக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடுறது மட்டும்தானா? சபையில என்னுடைய பொறுப்பு என்ன? அந்த பொறுப்புல நான் எப்படி இருக்கிறேன்? இந்த 9 கேள்விகளுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் எப்படி இருக்கிறேன்? இந்த வேலையில ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? எதெல்லாம் பெஸ்ட்ல இருக்கிறோமோ அதற்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த விஷயத்துல எல்லாம் என்னைய பெஸ்டா வச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஆண்டவரே. முதல்ல அதற்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அண்ட் எதெல்லாம் நம்ம ஓகேவாக இருக்கிறோம், அதுல நம்ம இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் அடுத்த நிலைக்கு வளர விரும்புறேன் ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் மாற விரும்புறேன் ஆண்டவரே, வளர விரும்புறேன் ஆண்டவரே. நம்ம ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கலாம்.
எதெல்லாம் மோசமாக நாம இருக்கிறோமோ, நான் இருக்கிறேனோ, அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை அடிமையாக்குகிறேன், என்னை நான் தாழ்மைப்படுத்துகிறேன், நான் அதுல மாற விரும்புறேன். ஆண்டவரே, உம்மை போல வசனத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சில வினாடிகள் நாம ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம் சொல்லிக்கலாமோ? நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சில காரியத்துல நான் நேர்மையாக இருப்பதற்கு, சிறப்பாக இருப்பதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செஞ்சதற்காக உங்களுக்கு நன்றி. ஆமென். நான் ஜெபம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்களே அவங்க பர்சனலா ஜெபம் பண்ணிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியுமாக பாவ நிவாரண நாள் பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? நாம எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். நம்பர் 2, ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுசீரமைக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுதொடக்கம் செய்ய வேண்டும். இந்த 9 கேள்வி எதற்காக அப்படின்னா, நான் எதுல விழுந்து போயிருக்கிறேனோ, குறைவுள்ளவனாக இருக்கிறேனோ, நான் அதுல இருந்து மீட்கப்பட வேண்டும், மறுசீரமைக்கப்பட வேண்டும். and then நான் அதுல வளர வேண்டும். ஓகே, நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகே, இந்த பாவ நிவாரண பலி யாருக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் அதற்கான பதில் நமக்கு இருக்கு. ஆரோன் மற்றும் ஆரோனுடைய குடும்பத்திற்காக, அல்லாவிட்டா பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியர்களுடைய குடும்பத்தாருக்காக. அண்ட் 2வது இஸ்ரேலுடைய எல்லா மக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக இந்த பண்டிகை கொடுக்கப்படும் பொழுது அது இஸ்ரவேலருக்காக. ஓகே. அண்ட் 3வது ஆசாரிப்பு கூடாரத்திற்காக. ஓகே, ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்தத்திற்காக. அப்போ பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியர்களுடைய குடும்பத்திற்காக, அண்ட் இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்காக, அண்ட் ஆசாரிப்பு கூடாரத்துக்காக இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகை அனுசரிக்கும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் நாள்ல என்னென்ன செலுத்த வேண்டும்? நான் விலாவாரியாக ரொம்ப எலாபரேட்டாக உங்களுக்கு முன்னாடி நான் இவைகளை வைக்க விரும்புகிறேன். ஓகே, நம்பர் 1, காளை. ஒரு காளையை பலி செலுத்த வேண்டும். பிரதான ஆசாரியன் மற்றும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்திற்காக இந்த காளை பலி செலுத்தப்பட வேண்டும். இது பிரதான ஆசாரியனுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் இந்த பலி. ஓகே, அண்ட் அடுத்தது 2 வெள்ளாட்டுக்கடா இஸ்ரேல் மக்களுக்காக. இந்த பலிக்கான 2 வெள்ளாட்டுக்கடாவை இஸ்ரேல் மக்கள் பொதுவாக எல்லோரும் இணைந்து கொடுக்க வேண்டும். காளை பிரதான ஆசாரியன் கொடுக்க வேண்டும். ஓகே, இந்த வெள்ளாட்டுக்கடா இஸ்ரேல் மக்களுக்காக 2 வெள்ளாட்டுக்கடா, அது இஸ்ரவேல் மக்கள் கொடுக்க வேண்டும். அண்ட் 3வது சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடா, இதுவும் இஸ்ரேல் மக்கள் பொதுவாக கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு ஆடு. ஆக ஒரு காளை, 2 வெள்ளாட்டுக்கடா அண்ட் ஒரு ஆட்டுக்கடா, இந்த 3ம் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவ நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம அதையும் ஆண்டவர் யெஷுவாவாகிய மேசியா நமக்காக எப்படி பாவ நிவாரண பலியாக அவர் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 2 கேள்வியையும் ஒன்றாக இணைத்து பாவ நிவாரண பலி எப்படி, அதுல
இயேசு கிறிஸ்து எப்படி பாவ நிவாரண பலியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி ஆண்டவர் யெஷுவாவாகிய மேசியா நமக்கான பாவ நிவாரண பலியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்பர் 1, பாவ நிவாரண பலி செலுத்துவதற்கு முன்னாடி முதலாவது பிரதான ஆசாரியன் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, தண்ணீரினாலே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, காரியமாக பிரதான ஆசாரியன் இதை செய்ய வேண்டும். நம்ம அதே மாதிரி நம்ம வந்து பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவரை எதுவும் பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரை யாரும் பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஓகே, அதே நேரத்துல இந்த மாதிரி உள்ள காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காக சில காரியங்கள் கட்டாயம் நடைபெற்றே ஆக வேண்டும். அப்போ அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிறார். ஓகே, தண்ணீரினால் அவர் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறத நாம பார்க்கிறோம். ஓகே, ரெண்டாவது பிரதான ஆசாரியன் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, காளையினுடைய தலையில தன்னுடைய 2 கைகளையும் வைத்து காளையை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அந்த இடம் முழுவதும் புகையினால் நிரப்பத்தக்க அளவில் தூபம் காட்டி காளையின் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் 7 முறை தெளிக்க வேண்டும். அப்போ இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, பிரதான ஆசாரியன் தன்னுடைய கையை அந்த காளையின் மேல் வைக்க வேண்டும். ஓகே, திரைச்சீலையின் மேல், அண்ட் அதுக்கப்புறம் வந்து திரைச்சீலையின் மேல அதை தெளிக்க வேண்டும். அண்ட் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் தூப பீடத்தின் மேலும், அந்த தூப பீடத்தின் மேல் இருக்கிற 4 கொம்புகளின் மேல இந்த பரிசுத்த ரத்தத்தை அவர்கள், அல்லாவிட்டால் இந்த காளையின் ரத்தத்தை அவர் வந்து பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். அப்ப இந்த 3 இடங்கள்ல ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், அந்த காளையினுடைய ரத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா, தனக்காக பலியாகாமல் நமக்காக பலியானார். ஓகே, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப அவருக்காக அவர் பலியிடவாகவில்லை, அவர் நமக்காக பலியானார். பிரதான ஆசாரியன் அந்த காளையின் பலியை அவருக்காக அவர் பலி செலுத்துகிறார். அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவருக்காக அந்த காளையின் பலி செலுத்தப்படுகிறது. பட் கிறிஸ்துவின் பலி அது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அண்ட் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் புகையினால் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த நேரத்துல, அந்த பலி செலுத்தப்படுகிற நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை, அந்த 3 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அந்தகாரப்பட்டது, இருள் சூழ்ந்தது, காரிருள் சூழ்ந்தது. எப்படி மகா பரிசுத்த ஸ்தலமும் தூபபீடத்துல போடப்படுகிற அந்த புகையின் மூலியமாக அந்த கூடாரம் முழுவதும் எப்படி அந்த புகையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமோ, அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த அந்த பொழுது, அந்த 3 மணி நேரம் முழுவதுமாக காரிருள் சூழ்ந்திருந்தது, மேகத்தினால் சூழ்ந்திருந்தது, சூரியன் அந்தகாரப்பட்டு இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக நமக்காக சிலுவையில் பலியானார். அண்ட் மூன்றாவது, 2 வெள்ளாட்டுக்கடாவை தேர்வு செய்து எது கர்த்தருக்கான பலியாடு, எது போக்காடு என்று சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை யார் சூஸ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியன் தான் சூஸ் பண்ணுவாரு. இது பலியாடு, இது போக்காடு என்று சொல்லி அவர் தான் சூஸ் பண்ணுவார். இப்ப நம்ம வந்து
பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இடது பக்கத்தில் இருப்பது கர்த்தருக்கான பலி செலுத்துகிற ஆடு, அண்ட் வலது பக்கத்தில் இருக்கிறது போக்காடு. அப்படி சீட்டுப்பட்டு முடிச்ச உடனே வலது இடது பக்கமாக அந்த ஆடுகளை பிரதான ஆசாரியன் தனக்கு முன்பாக வைத்துக் கொள்வார். இப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பரபாசும் அங்கே பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்ப பிலாத்து அவங்களை பார்த்து கேட்கிறாரு, யாரே உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? இப்ப நம்ம அந்த இடத்துல கவனமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியன் மக்களை தூண்டி விடுகிறார். என்ன தூண்டி விடுகிறார்? பரபாசை விடுதலையாக்க வேண்டும், இயேசுவை சிலுவில் அறைய வேண்டும். பிரதான ஆசாரியன் தான் எந்த ஆடு பலியாடு அப்படின்னு சூஸ் பண்ணணும், எந்த ஆடு போக்காடு அப்படின்னு சூஸ் பண்ணணும். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரதான ஆசாரியன் அங்கே பரபாசையும் இயேசுவையும் நிக்க வைக்கும் பொழுது அவன் தெளிவாக அவன் தான் டிசைட் பண்றாரு. பிரதான ஆசாரியன் தான் டிசைட் பண்றாரு. பரபாஸ் விடுதலையாக்கப்பட வேண்டும், இயேசு சிலுவில் அறையப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பலியாடு அண்ட் பரபாஸ் போக்காடாக அங்கே நிற்பாட்டப்படுகிறார்கள். அளவிட்டால் பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான் மக்கள் கேட்டுக்கொண்டதுனால. மக்கள் யாரால் கேட்டுக்கொண்டாங்க? பிரதான ஆசாரியன் சொன்னதுக்குறங்க. இயேசுவை பலியாடாக அந்த பிரதான ஆசாரியன் சூஸ் பண்றான். மக்களும் அவரை சிலுவில் அறையும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்படுகிறார். அதாவது பாவ நிவாரண பலியின் ஆடாக இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பரபாஸ் ஆண்டவர் இயேசுவுக்கும் பரபாசுக்கும் உள்ள சில ஒற்றுமைகளை நாம இங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பலியாடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, போக்காடு நம்ம பார்க்கிற இந்த பரபாஸ் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பலியாடு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அதே போலதான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா போக்காடும் அதே மாதிரி தான். பலியாடு பழுதற்றது அப்படின்னா போக்காடும் பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஓகே, பலியாடு அப்போ இது ரெண்டுமே எல்லா விஷயத்திலுமே சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பொதுவா பார்க்கிறோம். பட் அதே நேரத்துல இயேசுவோடு கூட இன்னொரு நபரை நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னா 100% அவர் இயேசுவோடு கூட அந்த பரிசுத்தத்துல, அந்த நீதியில, அந்த உண்மையில, அந்த உத்தமத்துல, அந்த மகிமையில, அந்த மாட்சிமையில, அந்த வல்லமையில சமமாக முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஓகே, ஸோ முதல்ல இதை நம்ம மனசுல பதிவு பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சில காரியத்துல இந்த பரபாஸ் இயேசுவோடு கூட ஏறக்குறைய ஒரு சில காரியங்கள்ல நான் நினைக்கிறேன் ஒரு 8 பாயிண்ட் உங்களுக்காக ஸ்கிரீன்ல நான் வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த 8 காரியத்துல இயேசுவோடு கூட இவர் ஒப்பனையாக இருக்கிறார், ஒற்றுமையாக இருக்கிறார். அதாவது பலியாடை போல போக்காடும் அப்படிங்கிறது. அப்ப அப்படின்னா போக்காடு ஆகிய பரபாஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய 27வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பரபாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேர் பெற்றவன் அப்படின்னு. இஸ்ரவேல் சமுதாயத்துல யூதர்களுக்குள்ளார இந்த பரபாஸ் மிகவும் பேர் பெற்றவன் அப்படிங்கிறது அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாவிட்டால் அதிகபட்ச மக்களால் அறியப்பட்ட ஒரு நபராக இந்த பரபாஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 16வது வசனத்துல அது இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே போல முழு இஸ்ரவேல் தேசத்திலும் அவர் அறியப்பட்ட நபராக அண்ட் பேர் பெற்ற ஒரு நபராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா விடுதலை பண்ண பிரதான ஆசாரியனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த பரபாஸ். யார் தான் சூஸ் பண்றா அப்படின்னா, அதாவது போக்காடாக யார் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரதான ஆசாரியன் தான் சூஸ் பண்ணணும். இப்ப இயேசுவையும் பரபாசை நிப்பாட்ட பிறகு யாரை விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சு வரும்போது பிரதான ஆசாரியனுடைய தூண்டுதல் பேர்ல மக்கள் எல்லாரும் பரபாசை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்படின்னா பரபாஸ் பிரதான ஆசாரியனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
விடுதலையாக்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் மூலியமாக பலி ஆடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பரபாஸ் போக்காடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்ட் மூன்றாவது, மக்களுடைய விடுதலைக்காக போராடின ஒரு நபர் இந்த பரபாஸ். அங்க நம்ம ஏற்கனவே முதல் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், அவர் பேர் பெற்றவர் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இலங்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுடைய விடுதலைக்காக ஒரு குழுவினர் இருந்தாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குழுவினுடைய தலைவராக பிரபாகரன் அவர்கள். இப்போ இந்த பிரபாகரனை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தமிழர்களும் அறிந்திருந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு குழுவின் தலைவராக இந்த பரபாஸ் இருக்கிறார். நம்ம மார்க் 15வது அதிகாரத்தில், லூக்கா 23வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கலகம் பண்ணி ஒருவனை கொலை செய்தவர் அப்படின்றது இருக்கிறது. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதே நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், விடுதலை போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா தோற்று போயிடுச்சு அப்படின்னா அந்த போராட்டத்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாவிட்டா விடுதலைக்காக போராடுகிறதை எதிர்க்கிறவர்கள் அதை தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆதரிக்கிறவங்க அது விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு இது இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதாக காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த போராட்டம், அந்த விடுதலை போராட்டமானது வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்வார்கள். ஓகே, நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு பெரிய யுத்த குழுவை வைத்து அவர் போராடினார் இந்தியாவினுடைய விடுதலைக்காக. அப்ப அந்த குழுவினரை ஆங்கிலேயர்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சுபாஷ் சந்திர போஸையும் அவருடைய குழுவினரையும் அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள். ஓகே, எதிரிகள் எப்பொழுதுமே அப்படித்தான் சொல்வார்கள். ஓகே, இப்ப நம்ம இங்க வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னாக்கா அது விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பரபாஸ் செய்தது தோற்று போன ஒரு விடுதலை போராட்டம். சோ தட் அங்க என்ன, எப்படி அங்க சட்டம் வருகிறது அப்படின்னா அவர் கொலைக்காரன், கொலை செய்தவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு யுத்தம் ஒன்று சொல்லி வர்றோம் அப்படின்னா அந்த யுத்தத்துல ஒரு நபர் மூலியமாக இன்னொரு நபர் சாகுறாங்க அப்படின்னு சொன்னா அது கொலை அப்படிங்கிற கணக்கில் வராது. ஓகே, இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவாக இந்த பரபாஸ் அவர்கள் ரோமர்களுக்கு எதிராக அவர் போராடினார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த போராட்டத்தை தான் கலகம் அப்படிங்கிற வார்த்தை இங்க இருக்கு. ஓகே, ஏன்னா வார்த்தைகள் தான் இங்க பெரிய மேட்டரா இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, தீவிரவாத போராட்டம், விடுதலை போராட்டம். யார் ஆதரவானவர்களோ அவர் விடுதலை போராட்டம் அப்படின்வாவே, மற்றவங்க அதை கட்டாயமாக தீவிரவாதம் அப்படின்னு தான் கட்டாயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. அப்போ அந்த விடுதலை போராட்டத்துக்காக போராடும் பொழுது ஒரு நபர் இந்த பரபாஸ் மூலியமாக அவர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாவிட்டா எப்படி சொல்லலாம், மோசேயின் மூலியமாக ஒரு எகிப்தியன் எப்படி மறிக்கிறானோ மோசேயின் மூலியமாக, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படிங்கிறத நம்ம வைத்து கொள்ளலாம். அப்போ மோசே செய்ததை நம்ம யாருமே கொலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அது கொலை என்கிற இடத்துல அது இருக்காது. அப்போ யுத்தத்திற்காக நாம யுத்த வீரர்கள் கொலை செய்வது, அல்லாவிட்டால் ஒரு நபரை சாகடிப்பது என்பது அது கொலைக்கு சமமானதல்ல, அது விடுதலை போராட்டத்துக்கானது. ஓகே, ஸோ இந்த பரபாஸ் அவர்கள் மக்களுடைய விடுதலைக்காக, யூதர்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு நபர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி சிலுவையில தன்னையே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். விடுதலை போராட்டத்துல மற்றவர்களை சாகடிக்கணும், ஆனா
மக்களுடைய பாவத்திற்காக, மக்களுடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து இன்னொருவரை சாகடிக்கவில்லை. தன்னையே மக்களுக்காக ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார், மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக. அண்ட் பரபாஸ் மக்களால் விரும்பப்பட்டவர். மத்திய 27வது அதிகாரம் 21வது வசனத்திலையும் மார்க் 15வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு நபராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மக்களால் விரும்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து போகிற எல்லா இடத்துலையும் திரளான மக்கள் இயேசுவுக்கு பின்பாக வந்தார்கள். இயேசுவை தேடி வந்து பார்த்தார்கள். இயேசுவோடு கூட நேரங்களை செலவு செய்தார்கள். மக்களால் விரும்பப்பட்ட ஒரு தேவனாக, தலைவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதே போலதான் பரபாஸ் அவர்களும் மக்களால் விரும்பப்பட்டவராக அவர் இருந்தார். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் இந்த பரபாச யூதர்களுடைய ராஜா என்று அறியப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்ப நம்ம யோவான் 18வது அதிகாரம் 39, 40வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிலாத்து மக்களுக்கு முன்பாக, யாரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? நான் ஒருவரை விடுதலையாக்க விரும்புகிறேன். அவர் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ணுகிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் உடனடியாக சொல்லுகிறாங்க, இவர் அல்ல, தட் மீன்ஸ் இவர் யூதருடைய ராஜாவ அல்ல, பரபாசை விடுதலை பண்ணுங்க, பரபாசு தான் யூதருடைய ராஜா. அப்போ ஒரு கூட்ட மக்களால் இவர் யூதருடைய ராஜா என்று அறியப்பட்டிருக்கிறார். ஓகே, யூதருடைய விடுதலைக்காக அவர் போராடின ஒரு நபராக. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் இயேசு கிறிஸ்துவை நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நாத்தானியேல். அவர் இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு டிக்ளேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பலர் இயேசு கிறிஸ்துவை ராஜா அப்படின்னு சொல்லி அறிவித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆறாவதாக யோவான் 18வது அதிகாரம் 40வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவரை என்ன சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா, கல்லன் அப்படின்னு போட்டிருக்கு. கல்லன். பொதுவா ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். யோவான் மாத்திரம்தான் இந்த இடத்துல கல்லன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். மற்ற 3 பேர், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இவங்க 3 பேருமே பரபாசை பற்றி பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய சுவிசேஷ புத்தகத்தில். இந்த 3 பேருமே பரபாசை குறித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கல்லன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நமக்கு அதிகமாக பயன்படுத்தல. ஆனா யோவான் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இவர் மற்ற சுவிசேஷகர்கள் இவரை கலகக்காரன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். காரணம், அவர் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு நபர். ஓகே, அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஓகே, பரபாஸ் அப்படின்னா அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் ஆக்சுவலி 2 பேர்கள், 2 வார்த்தைகள் இணைந்த ஒரு வார்த்தை. பரபாஸ், ஃபர் ஆபா அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை. ஃபர் அப்படின்னா குமாரன் அப்படின்னு அர்த்தம், ஆபா அப்படின்னா பிதா அப்படின்னு அர்த்தம். அப்போ பரபாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிதாவின் குமாரன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நம்ம முழு வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், சுவிசேஷ புத்தகத்திலையும் பார்க்கிறோம், நிருபங்கள்லையும் பார்க்கிறோம். அப்ப அப்படின்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா பிதாவின் குமாரன். பரபாஸ் பிதாவின் குமாரன், அந்த பேருக்கான அர்த்தம். ரியலாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக இருக்கிறார்.
இவருடைய பெயருக்கான அர்த்தம் பிதாவின் குமாரன் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எட்டாவதாக இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, இவருடைய முழு பெயர் இயேசு பரபாஸ். பலியாடு இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு பிதாவின் குமாரன் பரபாஸ், இயேசு பிதாவின் குமாரன், அதே நேரத்தில் கிறிஸ்து மேசியா. அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒற்றுமையாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படி 8 விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இயேசுவுக்கும் பரபாசுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். அப்போ பலியாடு எப்படிப்பட்டதோ அதே போலத்தான் போக்காடும் இருக்க வேண்டும். அப்போ இயேசுவுக்கும் பரபாசுக்கும் இருக்கிற இந்த ஒற்றுமையை நாம இந்த 8 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாடு அண்ட் பரபாஸ், இயேசு பரபாஸ், அவர் போக்காடு. நான்காவது, எது கர்த்தருக்கான பலியாடோ அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கழுத்துல சிகப்பு நிறத்துல ரிப்பனை கட்டி பிரதான ஆசாரியன் ஆட்டின் மேல் தன்னுடைய 2 கைகளையும் வைத்து அழுத்துவார். அதன் பிறகு அதை என்ன பண்றாருன்னா, பிரதான ஆசாரியன் அதை கொன்று அதோடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார கொண்டு போய் அந்த காளையின் ரத்தத்தை எப்படி தெளித்தார்களோ அதே மாதிரி இதையும் அவர் செய்வார். சென்று ஓகே, அந்த இடம் முழுவதும் புகையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அண்ட் அந்த வெள்ளாட்டுக்கடையின் ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான கிருபாசனத்தின் பலியின் மேல 7 முறை தெளிக்க வேண்டும். அண்ட் திரைச்சீலின் மேல 7 முறை தெளிக்க வேண்டும். அண்ட் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான தூபபடத்தின் மேல இருக்கிற 4 கொம்பின் மேல இந்த ரத்தத்தை பூச வேண்டும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே பிதாவினிடத்திற்கு கொண்டு சென்றார். அவர் நமக்கான பலி ஆடாக இருக்கிறார். அல்லாவிட்டா பிரதான ஆசாரியன் மக்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டின் ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தையே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள், ஸ்தோத்திரம், பிதா வாசம் பண்ணுகிற அந்த இடத்திற்குள் கொண்டு சென்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 26, 36, 37 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீடர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியினுடைய ஆடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருடைய தன்னுடைய சொந்த ரத்தத்தையே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு சென்றார். நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அவரே பிரதான ஆசாரியர், அவரே பாவ நிவாரண பலியின் ஆடு. சோ ரெண்டுமே அவராகத்தான் இருக்கிறார்.